ஹாய் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபியோடு வந்திருக்கேன். செட்டிநாட் கழனி ரசம். ரசத்தில் விதத்தால ரசம் இருக்குங்க. ஆனால் செட்டிநாட் கழனி ரசம் வந்து அது ஒரு ஸ்பெஷலுங்க. ஏன்னா நம்ம வந்து அரிசி தண்ணியில் ரசம் வைக்க போகிறோம். இது எப்படி செய்கிறது வாங்க இப்போ ரெசிபிக்கு போகலாம். ஸோ அரிசி எடுத்துக்குங்க. அரிசியை வந்து நம்ம 4-5 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ வேறு தண்ணி வைங்க. நம்ம எவ்வளோ ரசம் வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசியில் வந்து தண்ணி ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டுக்குங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் போட்டுக்குங்க. 10 பல் நாட்டு பூண்டு நல்லா தோலோடு இடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. தக்காளி, மஞ்சத்தூள், தேவையான உப்பு. ஒன் மோர் திங், இந்த ரசத்துக்கு வந்து வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்சோண்டு அரிசி தண்ணி எடுத்து புளியை கரைச்சி ஊற்றிக்கிங்க. ஸோ கொத்தமல்லியை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த அரிசி தண்ணி புளியோட கரைச்சிக்கிங்க, பாதி தண்ணி எடுத்து. ஸோ புளியோட பச்சை வடை போன கையோட அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த அரிசி தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள். ஸோ நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. ரசம் கொதிச்சா கசக்கிறோம். ஸோ என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நுறையா வந்தோடனே நம்ம அடுப்பை அடிச்சிடணும். ஸோ நம்மளோட செட்டிநாட் கழனி ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.